ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து வெள்ளை பூசணிக்காய் வச்சு மோர் குழம்பு பண்ண போகிறேன். இப்போ வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். இது வந்து பூசணிக்காய் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் ஸ்லைஸாக. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விடலாம். தண்ணி விட்டுட்டு இந்த பூசணிக்காயை வேக விடலாங்க. இப்போ வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம், டர்மரிக் பவுடர். இது வந்து சால்ட் விட்டு கொஞ்சம் வேக விடலாம். இது வந்து பூசணிக்காய் பாதி வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு தேங்காய் அரைப்பு ஆட் பண்ணலாம். இதில் வந்து பச்சை மிளகாய், ஜீரகம் ஆட் பண்ணியிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இது வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஆறுன அப்புறம் இதில் தயிர் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுக்கலாங்க. இது வந்து மிக்சியில் அடித்த தயிர்ங்க. இது கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும். தாளிப்புக்கு வந்து கடுகு, வத்தல் மிளகு, கருவேப்பிலைங்க. நம்ம பூசணிக்காய் மோர்